அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தேதி பிப்ரவரி மாதம் கடைசியில் அல்லது மார்ச் முதல் வாரத்துக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு வாரத்திற்கு தள்ளி போகும் என்று தேர்தல் ஆணைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இந்த முறை அனைத்து மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணையர்கள் நேரில் சென்று ஆய்வுகளை நடத்துவது சற்றே தாமதமாயிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி 10-11 தேதிகளில் ஆந்திர மாநிலத்திற்கு நேரடியாக பயணம் மேற்கொண்டனர். அதன் பிறகு தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் மழை பாதிப்பு காரணமாக தேர்தல் ஆணையர்கள் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்புதான் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தற்போது முக்கிய மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஒடிசா மாநிலத்திற்கு வரும் 15, 16, 17 ஆகிய 3 தேதிகளில் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒடிசா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் அங்கு வருகிறது. இதேபோன்று ஆந்திர பிரதேசத்திற்கும் அதேபோன்று அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கும் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல்களும் வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒடிசா மாநிலத்தை தொடர்ந்து பீகார் மாநிலத்திற்கும் அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கும் நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையர்கள் வருகிறார்கள். அதன் பிறகு இறுதியாக மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு பிப்ரவரி மாதம் கடைசியிலும் மார்ச் முதல் வாரத்திலும் நேரடியாக சென்று ஆய்வுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலருக்கும் நேரில் செல்வதற்காக தேர்தல் ஆணையர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது மார்ச் 2வது வாரத்தில் மட்டுமே இருக்கும் என்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த முறை 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்பது மார்ச் 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை மேலும் ஒரு சில நாட்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இதற்கிடையே தற்போது தேர்தல் ஆணையர்கள் 3 பேரில் ஒருவர் பிப்ரவரி 15ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இதுவரை புதிய தேர்தல் ஆணையருடைய பெயர் அறிவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது முதற்கட்டமாக 2 தேர்தல் ஆணையர்கள் மட்டுமே செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி போல்.